தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 18 21 வரை உள்ள இறை வசனங்கள். இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினமும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. அன்பே உருவான இறைவா, எங்கள் அனைவரையும் உமக்காக உம் பணியை செய்ய எம்மை பெயர் சொல்லி அழைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் செய்யும் பல்வேறு பணிகள் உமது மகிமைக்காகவும் ஏழை எளிய எம் இலக்கு மக்களை சென்றடையவும் ஜெபிக்கின்றோம். அதற்கு எங்கள் அனைவருக்கும் உமது தூய ஆவியின் அருளையும் வழி நடத்துதலையும் சக்தியையும் தந்தருளுமாறு இறைஞ்சி இந்த பாடலை பாடுகின்றோம். தூய ஆவியே, துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. அமைதியில் நான் வாழ உம் கனிகளால் நிரப்புமே. மகிழ்வுடன் பணி செய்ய உமதாற்றலை தாருமே. நாளும் போதும் வீழும் போதும் தாங்கிட வாருமே. தாழும் போதும் வீழும் போதும் தாங்கிட வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.